பேசுறான். நான் எப்பவோ பேசின கேப்டனை உயர்த்தி பேசி கேப்டனையும் விஜய் சாரையும் கம்பாரிசன் பண்ணாதீங்க, அவர் யானை இவர் எறும்பு அப்படிங்கறத ஒரு வார்த்தை நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் என்ன சொன்னேன், சேரும் போது செந்தூர பாண்டி தம்பி கூட நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். செந்தூர பாண்டி எப்படி அதே மாதிரி அவருடைய தம்பியோட ஜாயின் பண்ண அதை இப்போ எங்க கட்சிக்காரங்க சோசியல் மீடியாவில் ஸ்பாட் பண்ணி அதை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், கரெக்ட் தானே சார், நீங்க அப்ப சொன்னது தானே நம்ம சொன்னது போட்டிருக்கோம். அன்னைக்கு நம்ம இருந்த இயக்கத்துக்கு நம்ம இருந்த தலைவருக்காக நம்ம பேசணும். கேப்டன் அவர்களையும் விஜய் அவர்களையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்போ நீங்க இப்ப சொன்னீங்க இத்தனை பண்பு, இதே பண்பு தானே முன்னாடி இருந்திருக்கும் 2 மாசம். அப்ப நமக்கு தெரியாதுல்ல. இப்பதானே நம்ம அவரை நம்ம எம்எல்ஏ ஆக்கியிருக்கிறாரு, அமைச்சர் ஆக்கியிருக்கிறாரு. அப்போ நம்ம 2 மாசத்துக்கு முன்னாடி அவர் கூட இருந்தவங்களுக்கு அவர் என்ன செஞ்சாங்கிறத நம்ம கேப்டன் கூட இருந்த மாதிரி க்ளோஸா நம்ம பார்க்கல. புரியுதுங்களா? இப்பதானே நம்ம வெளியில ஸ்ப்ரெட் தெரியுது. இப்ப எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தானே தெரியுது. சோ நம்ம என்னன்னா அவங்க சொல்றாங்க. இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, அரசியல் நிலைப்பாடுங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறும். அது நான் மட்டும் விதிவிலக்கு கிடையாது. நான் தனிப்பட்ட ஆளு.